அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. அடியேன் ஆரம்பிச்சுடலாம் சுவாமி. அடியேன் श्रीशैलेश दयापात्रं दिवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्र पादरे कामयं सदा तदा यत्तात्मसक्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே 29 சர்க்கங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்து 30ஆம் சர்க்கத்திலிருந்து இன்று நாம் பார்க்க வேண்டும். என்ன ஆயிருக்குன்னா, ராவணன் இந்த சுகசாரணர்களை விரட்டி விட்டு மறுபடி சில ஒற்றர்களை அனுப்புகிறான். அவர்கள் போய் சுவேலமலைக்கு பக்கத்துல தங்கி இருந்து ராமன், லக்ஷ்மணன் மற்றும் சுக்ரீவனுடைய சேனையை பார்த்து இப்ப விபீஷணன் அவர்களை பிடிக்கிறான். மறுபடி ராமர் அவர்களை விடுவிக்கிறார். இவர்கள் நேரா ராவணனிடம் வந்து சுவேலமலைக்கு அருகிலே தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார்கள். இது வரைக்கும் நடந்திருக்கு. 30வது சர்க்கம். ததஸ்தமக்ஷோப்ய பலம் லங்காதிபதயே ஜராஹ சுவேலே ராகவம் சைலே நிவிஷ்டம் பிரத்யவேதயன் சாராணாம் ராவண ஸ்ருத்வா பிராப்தம் ராமம் மகாபலம் ஜாதோத்வேகோ பவத் கிஞ்சித் சார்தூலம் வாக்கியம் அப்ரவீத். இப்படி ஒற்றர்கள்லாம் வந்து சுவேலமலைக்கு அருகிலே ராமனும் லக்ஷ்மணனும் பதுங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னவுடன் ராவணன் கொஞ்சம் ஆச்சரியம் அடைந்தான். ஒரு உத்வேகம் வந்தது, உடனே ஏதாவது பண்ணணும்னு. ஆகையால சார்தூலன்கிறவனை அழைத்து பேசுகிறான். அயதா வச்சதே வர்ணோ தீனச்சாசி நிஷாச்சர நாசிகச்சித் அமித்ரானாம் கிருத்தானாம் வசமாகதா. சார்தூலா, நீ வா. நீ ரொம்ப மனக்கவலையோடு இருக்கிறாயே, ஏன் இப்படி மனக்கவலையா இருக்க? என்ன சத்ருக்கள் கையில நீ மாட்டின்ட்டியா அப்படின்னு கேட்கிறான். இதிதே நானுஷிஷ்டஸ்து வாச்சம் மன்யுதீரயத் ததா ராட்சச சார்தூலம் சார்தூலோ பயவிஹ்வலஹா. அப்ப ரொம்ப பயத்தினாலே நெஞ்சம் பதைக்க இந்த சார்தூலனானவன் பேசுகிறான். நதே சாரயித்தும் சக்யா ராஜன் வானர புங்கவாஹ. இந்த சார்தூலன்கிறவன் தான் இந்த சாரர்கள் ஒற்றர்கள்லாம் சென்றார்களே அவர்களுக்கு தலைவனா போனான். இப்ப அவன் முகம்லாம் பயந்து நடுங்கிறது. மொத்தமா எல்லா சாரர்களையும் அனுப்பிவிட்டு இவன் ஒருவனை மட்டும், இந்த ஒற்றனை மட்டும் அழைத்து பேசுகிறான் ராவணன். என்னாச்சு, ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு, அவர்கள்ட்ட மாட்டி விட்டியா நீன்னு அப்படின்னு கேட்ட. அப்ப இந்த சார்தூலன் சொல்றான், அரசே, அவர்களை நம்ம ஒற்று பார்க்கவே முடியாது, வேவு பார்க்கவே முடியாது அவர்களை நாம் என்று கூறுகிறான். விக்ராந்தா பலவந்தஸ்ச ராகவேன ச ரக்ஷிதாக நாபி சம்பாஷிதும் சக்யா சம்பிரஷ்னோத்ர நலப்யதே.
அவர்கள் எல்லாம் ரொம்ப வீரர்களா இருக்கா. அவர்களை பாதுகாக்கக்கூடியவன் ராமனாக இருக்கிறான். அவர்களோடு நாம் போய் வாய் திறந்து கூட பேச முடியல, வேற்றாளோட பேசக்கூட மாட்டேங்கிறார்கள். சர்வதோ ரக்ஷதே பந்தா வானரை பர்வதோபமைஹி பிரவிஷ்ட மாத்ரே ஞாதோஹம் பலே தஸ்மின் நச்சாரிதே. அவர்கள் அந்த வானர சேனையை எப்படி பாதுகாக்கிறார்கள்னா, மூணாவது மனுஷன் உள்ள வர முடியாது. யாராவது வேற்று குரங்கு உள்ள வந்தா கூட தெரிஞ்சிடும். இப்ப யாராவது ஒருத்தர் அந்த குரங்கு கூட்டத்துக்குள்ளே நுழைந்தாள்னா உடனே தெரிஞ்சிடும். அப்படிதான் நானும் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டா. பலாத் கிரஹீதோ ரக்ஷோபிர் பகுதாசி விசாலிதா ஜானுர் முஷ்டிபிர் தந்தை தலைஸ்சாபிஹிதோ பிருஷம் பரிணீதோஸ்மி ஹரிபிர் பலவத்பிர் அமர்ஷனைஹி பரிணீய ச சர்வத்ர நீதோஹம் ராமசாதனம். இப்ப நான் உள்ள வந்த உடனே கூட வந்த ராட்சசர்களோடு என்னை குரங்குகள் பிடிச்சு முரட்டுத்தனமா அடித்தா. கைனால கால்னால முட்டினால நன்னா சாத்துன்னு சாத்தினான். பற்களால கடித்து இப்படி புடைச்சிட்டா. அப்ப எல்லா இடத்திலும் என்ன அடிக்கப்பட்டு நான் இழுக்கப்பட்டு அப்படியே இழுத்துட்டே போனா என்ன ராமன் இடத்துல. ருதிராதிக்த சர்வாங்கோ விஹ்வலச்சலிதேந்திரியா ஹரிபிர் வத்யமானாச்ச யாச்சமான கிருதாஞ்சலி ராகவேன பரித்ராத்தோ மாமேதி ச எதிர்ச்சயா. இப்போ உடம்பெல்லாம் ரத்தம் நனைஞ்சு போய் ராமன் முன்னாடி நின்னோம். இப்ப என்னை குரங்குகள்லாம் கொல்ல வந்தார்கள். அப்ப நாங்க கையை கூப்பி ராமனிடம் பிரார்த்தித்தோம். ராமன்னாலே நாங்கள் விடுபட்டு உயிரோடு வந்தோம். ஏஷ சைலஷிலாபிஷ்ச பூரயித்வா மகார்ணவம் துவாரமாஸ்ரித்ய லங்காயா ராமஸ்திஷ்டதி சாயுதா. இங்க பாருங்க, நிறைய மலைகளையும் பாறைகளையும் போட்டு கடலையே அணை கட்டி ராமன் லங்கைக்குள்ளே நுழைந்து ஆயுதத்தின் கையுமாக, இப்ப வில்லும் கையுமாக நிற்கிறான். இதோ நிற்கிறான்ங்கிறான். ஏஷகா திஷ்டதிங்கிறான். ஏஷகான்னா பக்கத்துல இருக்கிறவன். இதோ இங்க நிற்கிறான் பார் அப்படின்னு இவன் சொல்கிறான். காருடம் வியூஹமாஸ்தாய சர்வதோ ஹரிபிர் விருதா மா விசிருஜ்ய மகாதேஜா லங்காமேவாபிவர்த்ததே. இப்போ ஒரு கருட வியூகம் பண்ணிருக்கா. கருட பறவை மாதிரி கருட வியூகம் பண்ணி அந்தந்த இடத்துல அவரவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சேனைய. நாற்புறமும் குரங்குகள் சூழப்பட்டு இப்படி வரா. அதற்குள்ளேயே நம்ம போக முடியாது. புரா பிராகாரமாயாதி க்ஷிப்ரமேக தரம் குரு சீதாம் வாஸ்மை பிரயச்சாஷு சுயுத்தம் வா பிரதீயதாம். இப்ப அவர்கள் மதில் சுவருக்கு வரத்துக்கு முன்னாடி சீதையை கொடுத்துரும். இல்லைன்னா நல்ல யுத்தம் மனம், கொஞ்சம் சின்ன யுத்தம் இல்ல, சுயுத்தம் பெரிய யுத்தம் மனம். மனசா சந்ததாபாத தச்ருத்வா ராட்சசாதிபஹ சார்தூலம் சுமஹத்வாக்யம் அதோவாச்ச சராவணஹா. உடனே இதை கேட்டு ராவணன் உள்ளம் கலங்கி போய் சார்தூலனை பார்த்து பேசுகிறான். எதிமாம் பிரதி யுத்தேரன் தேவகந்தர்வதானவாஹ நைவ சீதாம் பிரதாஸ்யாமி சர்வலோக பயாதபி. இப்ப தேவர்கள் கந்தர்வர்கள் தானவர்கள்னா ஒண்ணு சேர்ந்து என்னோட யுத்தம் பண்ணா கூட நான் சீதையை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏவமுக்த்வா மகாதேஜா ராவண புனரப்ரவீத் சாரிதா பவதா சேனா கேத்ர சூரா பிளவங்கமாக. உடனே இதை சொல்லிட்டு ராவணன் மறுபடி சொல்கிறான், சேனை சுற்றி பார்த்தாயா நீ சேனைய? இதுல சூரர்களான வானரர்கள் யார் இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்கிறான். ஈதிருஷா விக்கிம் பிரபா சௌமியா வானரா ஏ துராசதாக கஸ்ய புத்திராஷ்ச பௌத்ராஷ்ச தத்துவமாக்கியாஹி ராட்சச. இப்ப அரக்கனே, அங்க யாரு எம்மாதிரியானவர்கள், என்னென்ன சக்தி இருக்கு அவர்களுக்கு, யாருடைய புதல்வர்கள், யாருடைய பேரன்மார்கள், எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேட்கிறான். ததாத்ர பிரதிபத்ஸ்யாமி ஞாத்வா தேஷாம் பலாபலம் அவசியம் பல சங்கியானம் கர்த்தவ்யம் யுத்தமிச்சதாம். உடனே இப்படி பலத்தை அறிந்து கொள்வதுங்கிறது யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதைவ முக்த ஷார்தூலஹ உத்தமஸ்வரஹ இதம் வச்சனமாரேபே வக்தும் ராவண சம்நிதௌ. உடனே இந்த ஷார்தூலன் மறுபடி பேசுகிறான். அதர்க்ஷரஜः புத்ரோ யுதிராஜா சுதுர்ஜயः கத்கதஸ்தாயித்த
புத்ரோத்ர ஜாம்பவான் இதி விஸ்ருதः. ராஜா சுக்ரீவன் அவன் ரிக்ஷரஜசன் என்பவனுடைய குமாரன். ஜாம்பவான் இருக்கான், அவன் கத்கதன் என்பவனுடைய புதல்வன். கத்கதஸ்யைவ புத்ரோண்யே குருபுத்திர சதக்ரதோஹோ கதனம் யஸ்ய புத்ரேன கிருதமேகேன ராட்சசாம். இந்த கத்கதனுக்கு இன்னொரு புதல்வன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் ஒருவனே அரக்கர்களுக்கு நாசம் விளைவித்தான் முன்னாடி. அவன் இந்திரனது குருவாகிய ப்ரஹஸ்பதியின் புதல்வன். சுஷேனச்சாபி தர்மாத்மா புத்ரோ தர்மஸ்ய வீரியவான் சௌமிய சோமாத்மஜ சாத்ர ராஜன் ததிமுக கபிஹி. இப்ப சுஷேனன் ஒருவன் இருக்கிறான். அவன் தர்மன், அதாவது தர்மராஜா யமனினுடைய புதல்வன். அதற்கு மேல ததிமுகன்னு சோமனினுடைய புதல்வனாக இருக்கிறான். சந்திரனோட பையன். சுமுகோ துர்முகாத்திர வேகதர்ஷீ ச வானரஹ மிருத்யுர்வானர ரூபேன நூனம் சிருஷ்ட ஸ்வயம்புவா. இப்ப பிரம்மதேவர் வானர உரு கொடுத்து யமனே சுமுகன் துர்முகன்னு 2 வானரர்களாக வந்திருக்கான். புத்ரோ ஹுதவஹஸ்யாத நீலசேனாபதி ஸ்வயம் அனிலஸ்ய ச புத்ரோத்ர ஹனுமான் இதி விஸ்ருதः. அக்னியினுடைய புதல்வன் நீலன், வாயுவின் புதல்வன் ஹனுமான். நப்தா சக்ரஸ்ய துர்கர்ஷோ பலவான் அங்கதோ யுவா மைந்தஸ்ச த்விவிதஸ்சோபௌ பலினௌ அஸ்வி சம்பவௌ. இப்ப இந்திரன் அவனுடைய நேர் பேரன் அங்கதன். ஏன்னா இந்திரனுடைய புள்ள வாலி, அவனுடைய புள்ள அங்கதன், இந்திரனுடைய பேரன். அஸ்வினி தேவதைகள் அவர்களினுடைய புதல்வர்கள் மைந்தன் த்விவிதன்கிற 2 பேர். புத்ரா வைவஸ்வதஸ்யாத்ர பஞ்சகாலாந்தகோபமஹ கஜோ கவாக்ஷோ கவயஹ ஷரபோ கந்தமாதனஹ. இதுல கஜன், கவாக்ஷன், கவயன், ஷரபன், கந்தமாதனன் என்கிற 5 வானரங்களும் யமனது புதல்வர்கள். தசகோட்யோ வானராணாம் சூராணாம் யுத்தகாங்ஷினாம் ஸ்ரீமதாம் தேவபுத்திரானாம் சேஷம் நாக்கியாத்து முத்சஹே. நான் பார்த்த வரைக்கும் 10 கோடி வானரங்களை எண்ணி பார்த்தேன். மற்றபடி என்னை கேட்டா அதற்கு மேல இருக்கிறத என்னால சொல்ல முடியல. புத்ரோ தசரதஸ்யைஷ சிம்மசம் ஹனனோ யுவா தூஷணோ நிஹதோ ஏன கரஸ்ச திரிஷிராஸ்ததா. இதோ ராமன்னு நிற்கிறானே, அவன் தசரதனின் புதல்வன். அவன் சிம்மசம் ஹனனோ யுவா, இப்ப சிங்கம் போன்ற சரீரமுடையவன். அவன் தான் முன்னாடி திரிஷிரஸ், தூஷணன், கரண் எல்லாரையும் கொன்னான். நாஸ்தி ராமஸ்ய சதிருஷோ விக்ரமே புவி கஷ்சன விராதோ நிஹதோ ஏன கபந்தஷ்சாந்த கோபமஹா. இந்த ராமனினுடைய வீரத்துக்கு இந்த உலகத்திலேயே ஒப்பு கிடையாது, மேட்சிங்கே கிடையாது. ஏன்னா விராதன், கபந்தன் இவர்களெல்லாம் கூட அழிச்சிருக்கான் ராமன் ஒருவனா. வக்தும் ந சக்தோ ராமஸ்ய நரஹ் கஷ்சித் குணான் ஷிதௌ ஜனஸ்தான கதாயேன யாவந்தோ ராட்சசாஹ கிருதாக. இப்படி ராமன் ஜனஸ்தானத்துல இருக்கக்கூடிய எவ்வளோ ராட்சசர்கள், 14,000 ராட்சசர்கள் ஒத்தனா அழிச்சிருக்கானே. அவனுடைய குணங்களை எல்லாம் இந்த உலகத்துல யாராவது வர்ணிக்கதான் முடியுமா? மனிதனுக்கு வர்ணிக்கிற சக்தியாவது இருக்கா? ராம குணங்களை வர்ணிக்கிற சக்தி கிடையாது. லக்ஷ்மணச்சாத்திர தர்மாத்மா மாதங்கானாமி வருஷபஹ யஸ்ய பானபதம் பிராப்ய ந ஜீவேதபி வாசவஹ. இங்க லக்ஷ்மணன் இருக்கானே, அவன் யானைகளுக்கு அரசன் போன்றவன். அவனுக்கு என்ன விசேஷம்னா, அவனுடைய அம்புக்கு குறுக்க யார் வந்தாலும், அது இந்திரனாக இருந்தாலும் உயிரோடு இருக்க மாட்டான். ஸ்வேதோ ஜோதிர் முகச்சாத்திர பாஸ்கரஸ்ய ஆத்ம சம்பவௌ வருணஸ்ய ச புத்ரோன்யௌ ஹேமகூட ப்ளவங்கமஹா. இப்ப இதுல ஸ்வேதன், ஜோதிர்முகன்னு 2 வானரங்கள், சூரியனது புதல்வர்கள். வருணனின் மற்றொரு புதல்வனுக்கு ஹேமகூட்டன்னு பேரு. விஸ்வகர்ம சுதோ வீரோ நலப் பிளவக சத்தமஹா விக்ராந்தோ பலவானத்ர வசுபுத்திர சுதுர்தரஹா. இப்ப இங்க நலன்கிறவன் விஸ்வகர்மாவினுடைய புதல்வன், வசுவினுடைய புதல்வன். இப்ப வசுவின் மகனானவன் சுதுர்தரன் என்று பெயர். ராட்சசானாம் வரிஷ்டஸ்ச தவ பிராதா விபீஷணஹ பரிகிருஹ்ய புரீம் லங்காம் ராகவஸ்ய ஹிதே ரதஹா. அங்க உன்னுடைய தம்பி விபீஷணன்
அவன் லங்கா ராஜ்யத்தை ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டான் ராமன்டேந்து. லங்கை எனக்கு தான்னு ஏற்கனவே லங்கையை புக் பண்ணி வைத்து கொண்டு ராமனுக்கு பக்கத்துல நிற்கிறான். ராமனுடைய நன்மையிலே ஈடுபடுவான். இதி சர்வம் சமாக்கியாத்தம் தவேதம் வானரம் பலம் சுவேலே திஷ்டிதம் ஷைலே சேஷகாரியே பவான் கதிஹி. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமே என்ன பண்ணணுங்கிறதுல நீ தான் முடிவெடுக்கணும்னு முடித்து விட்டான். இதோட 30வது சர்க்கமும் முடிகிறது. மேல 31ஆம் சர்க்கம் யுத்தகாண்டம். ததஸ்தமக்ஷோபியபலம் லங்காதிபதயே சராஹ சுவேலம் ராகவம் ஷைலே நிவிஷ்டம் பிரத்யவேதயன். சாராணாம் ராவணஸ்ருத்வா பிராப்தம் ராமபலம் மஹத் ஜாதோத்வேகோ பவத் கிஞ்சித் சச்சிவான் இதம் அப்ரவீத். இப்படி சாரர்கள்லாம் வந்து சுவேல பர்வதத்தின் அருகிலே ராமன் வந்து விட்டான்னு சொன்னவுடன் எல்லா அமைச்சர்களையும் அழைக்கிறான் ராவணன். மந்திரின சீக்கிரமாயாந்து சர்வே வை சுசமாஹிதாக அயம் நோ மந்திர காலோஹி சம்பிராப்தைதி ராட்சசாக. உடனே எல்லா மந்திரிகளும் வந்து சேர்கிறார்கள், வரணும்னு ஆணையிடுகிறான். தஸ்ய தச்சாசனம் ஸ்ருத்வா மந்திரினோப்யகமன் த்ருதம் ததஸ்ஸ சமந்திரயாமாஸ சசிவைர் ராட்சசைः சஹ. உடனே இவனும் வந்து சேர்ந்த மந்திரிகளோடு ஒரு அரசவையை கூட்டி ஆலோசனை நடத்துகிறான். மந்திரயித்வா சதுர்கர்ஷஹ க்ஷமம் யம யத் சமனந்தரம் விசர்ஜயித்வா சச்சிவான் பிரவிவேஷ ஸ்வமாலயம். உடனே என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுத்துட்டு ராவணன் தன்னுடைய மாளிகைக்கு போய்விடுகிறான். ததோ ராட்சசமாஹூய வித்யுத் ஜிஹ்வம் மகாபலம் மாயாவினம் மகாமாயஹ பிரவிஷ்யாத்யத்ர மைதிலீம். உடனே மாயாவியான அவன் அந்த சமயத்துல மாயா வித்தையெல்லாம் நல்லா அறிந்த வித்யுத் ஜிஹ்வன்னு ஒரு அரக்கன், அவனுக்கு மாயா வித்யெல்லாம் நன்னா தெரியும், மாயை எப்படி பண்ணணுங்கிறது. அவனை அழைத்து கொண்டு சீதை இருக்கிற இடத்துக்கு போனான் நேரா ராவணன். வித்யுத் ஜிஹ்வம் ச மாயாக்ஞம் அப்ரவீத் ராட்சசாதிபஹ மோஹயிஷ்யாவஹே சீதாம் மாயையா ஜனகாத்மஜாம். உடனே இந்த சீதையை மயக்கம் அப்படியே மோகம் அடைய வைப்போம் நம்ம மாயை செய்து அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனான். ஷிரோ மாயாமயம் கிருஹ்ய ராகவஸ்ய நிஷாச்சர தொம்மாம் சமுபதி தஸ்வ மஹச்ச சசிரம் தனுஹு சஷரம் தனுஹு. உடனே இந்த அரக்கனை பார்த்து என்ன சொன்னா, ராமனை போய் பாரு, ராமன் முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு முகத்தை மாயையினால பண்ணு. ராமனினுடைய தரையையும் அந்த கோதண்ட வில் இருக்கிறது அதையும் எடுத்து கொண்டு வா, என்னிடத்துல வாங்குறான். ராமனினுடைய ஒரு பொய்யான தலை, டூப்ளிகேட்டா மாயையினால உண்டு பண்ணக்கூடிய ஒரு தலை. ஏவமுக்தஸ்ததேத்யாக வித்யுஜ்ஜிஹ்வோ நிஷாச்சரஹ தஸ்ய துஷ்டோ பவத்ராஜா பிரததௌ ச விபூஷணம். உடனே அப்படியே செய்கிறேன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு ஆபரணத்தை பரிசாக கொடுத்தான் ராவணன். அசோக வணிகாயாம் தூ சீதா தர்ஷனலாலசஹ நைருதா நாமதிபதிஹி சவிசேஷ மகாபலஹா. சீதையை பார்க்கணுங்கிறதுக்காக அசோக வணிகைக்கு செல்கிறான் ராவணன். ததோ தீனாம் அதைன்யாருகாம் ததர்ஷ தனதானுதஹ அதோமுகீம் சோகபாராம் உபவிஷ்டாம் மஹீதலே பர்த்தாரமேவ த்யாயந்தீம் அசோகவணிகாம் கதாம் உபாஸ்யமானாம் கோராபி ராட்சசீபிரிதஸ்ததஹ ராட்சசீபிர்விருதாம் சீதாம் பூர்ணச்சந்திர நிபானனாம் உத்பாதமேகஜாலாபிஷ்சந்திரரேகாபிவாவிருதாம் பூஷணைருத்தமைः கைश्चिन् மங்களார்த்தமலங்கிருதாம் சரந்தீம் மாருதோத்தூதாம் क्षिप्तां पुष्पलतामिव हर्षशोकान्तरे मग्नां विषादस्य विलक्षणां स्मितां तिमितामिव गाम्भीर्याद् नदीं भागीरथीमिव. அந்த ராவணன் போய் பார்த்தான் சீதையை. அப்ப சீதை எப்படி இருந்தாள்னு வர்ணிக்கிறார். ஏதோ மங்களார்த்தமாக சில பூஷணங்கள், ஏதோ திருமாங்கல்யம், காலிலே சிலம்பு முதலான ஒரு சில பூஷணங்கள் மங்களத்துக்காகன்னு எது அவசியம் அணிய வேண்டுமோ அதை மட்டும் தரித்து கொண்டு மீதி எந்த ஒரு ஆபரணமும் இல்லாதவளாக
அவமரியாதையை இதுவரைக்கும் கண்டதே இல்லை. அப்படி ஒரு தீன தசையை அறிந்து கொண்டு எளிய நிலையிலே சோகத்திலே மூழ்கி தலைய குனிஞ்சி வெறுந்தரையிலே உட்கார்ந்து கொண்டு ராமன் ஒருவனையே மனசிலே தியானித்து கொண்டு எல்லா பக்கமும் அரக்கிகள் காவல் இருக்க ஒரு பெரிய மேகத்தினாலே மறைந்த சந்திரன் போலவும் காற்றினாலே புடுங்கி எரியப்பட்ட ஒரு கொடி போலவும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய கங்கை நதியை போன்ற இந்த சீதையை அங்கு பார்க்கிறான். உபசிருத்திய தத சீதாம் பிரஹர்ஷம் நாம கீர்த்தயன் இதம் ச வச்சனம் கிருஷ்டம் உவாச்ச ஜனகாத்மஜான். உடனே சீதா தேவியை பருகி அவருடைய மனதையே கலக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறான். சாந்தியமா நாமயா பத்ரே யமுபாஸ்ருத்ய வல்கசே கரஹந்தா சந்தே பர்த்தா ராகவ சமரே ஹதஹா. ஏண்டி சீதையே, என்கிட்ட நீ யார நினைச்சு யார்கிட்ட போய் நீ சரணடன்னு சொன்ன? ராமன்ட்ட. கரணையே அழித்த ராமன், அவன் போரிலே என்னாலே கொல்லப்பட்டான். சின்னம் தே சர்வத்தோ மூலம் தர்பஸ்தே விகதோ மயா வியசனேன் ஆத்மனஸ்தே மம பாத்யா பவிஷ்யசி. அவன் என்ன பண்ணிட்டான்? கொல்லப்பட்டான். நீ இனிமே எனக்கு மனைவியாக ஆகிவிடுவாய். விசிருஜே மாம் மதிம் மூடே கிம்ருதேன கரிஷ்யசி பவஸ்வ பத்ரே பர்யானாம் சர்வாசாம் ஈஸ்வரி மம. எல்லாத்துக்கும் நீ தலைவியாக ஆகிவிடுவாய். அல்ப புண்ணியே நிவர்த்தார்த்தே மூடே பண்டிதமானினி ஸ்ருணு பர்த்ருவதம் சீதே கோரம் விருத்ரவதம் யதா. இப்ப நீ என்ன புண்ணியம் செஞ்சிருக்க? உன் பர்த்தா செத்து போயிட்டான், உன் பர்த்தா இறந்து போயிட்டான், உன்னுடைய கணவன் ராமன் இறந்து போயிட்டான். நான் சொல்றேன் கேளு. சமாயா தஸ் சமுத்ராந்தம் மாமஹந்தும் கிலலாகவஹா வானரேந்திர பிரணீதேன பலேன மகதா விருதஹா. இந்த சமுத்திர கரைக்கு வந்தான் பெரிய வானரங்கள் சமூகத்தோட ராமன். சன்னிவிஷ்டஹா சமுத்திரஸ்ய பீட்ய தீரமதோத்தரம் பலேன மகதா ராமோ பிரஜத்யஸ்தம் திவாகரே. இப்ப சமுத்திரத்தினது வடக்கு கரையிலே சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே அங்க தங்கினான். அதாத்வனி பரிஷ்ராந்தம் அர்த்தராத்திரே ஸ்திதம் பலம் சுகசுத்தம் ஆசாத்திய சாரிதம் பிரதமம் சரைஹி. முதல்ல அப்படி ராத்திரி நன்னா தூங்கின்னு இருக்கக்கூடிய அந்த எல்லாரையும் வேவு பார்த்தார்கள். தத் பிரஹஸ்த பிரணீதேன பலேன மகதா மம பலமஸ்ய ஹதம் ராத்திரௌ யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹ. அப்படி பிரஹஸ்தனை நான் அனுப்பினேன். அவன் எல்லா பலத்தையும் கொன்னுட்டான். ராமனுக்கு பலமே இல்லை. இப்ப பட்டசான் பரிகாஷ் சக்ரான் தண்டான் கட்கான் மகாயசான் வானஜாலான் இஷூலானி பாஸ்வரான் கூட்டமுத்கரன் யஷ்டிஷ்சதோமரான் சக்தீன் சக்ரானி முசலானி ச உத்யம்யோத்யம்ய ரக்ஷோபிர் வானரேஷு நிபாதிதாக. இந்த ராத்திரி காலத்துல பட்டா கத்தி, உடல் தடி, சக்கரங்கள், தடிகள், கத்தி, இரும்பு தடி, பான வரிசை எல்லாத்தையும், சூலங்கள், முத்கரங்கள், இன்னும் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் எடுத்து தூக்கி வானரங்கள் மீது போட்டு நாங்கள் கொண்டு விட்டோம். அதசுப்தஸ்ய ராமஸ்ய பிரஹஸ்தேன பிரமாதினா அசக்தம் கிருதஹஸ்தேன சிரச்சின்னம் மகாசினா. அப்பொழுது பிரஹஸ்தன் என்ன பண்ணா? ராமன் தூங்கிட்டு இருந்த பொழுது அவனுடைய தலையை வெட்டி விட்டான். விபீஷண சமுத்பத்ய நிகிரஹீதோ எதிர்ச்சயா திஷ பிராவ்ரஜித சர்வைர் லக்ஷ்மண ப்ளவகை சஹ. லக்ஷ்மணன், விபீஷணன். இப்ப விபீஷணன் அவனை சிறை பிடிச்சிட்டோம். லக்ஷ்மணனை வேற தேசத்துக்கு விரட்டி விட்டோம். சுக்ரீவோ கிரீவயா ஷேதே பக்னயா ப்ளவகாதிபஹ நிரஸ்த அனுகஷ்யேதே ஹனுமான் ராட்சசை ராஹதஹா. இப்ப சுக்ரீவன் பேரு. அவன் தலையோட தூங்குறான். எப்படி தலைனா முறிந்து போன தலை, உடஞ்சி போன தலையோட தூங்கிட்டு இருக்கான் நிரந்தரமா. ஹனுமானுக்கு ஹனுவே இல்லை, அவனுடைய கண்ணங்கள் எல்லாம் உடைச்சிடும். ஜாம்பவான் அத ஜானுபியாம் உத்பதன் நிஹதோ யுதி பட்டசைர் பகுபிஷ்சின்னோ நிகிருத பாத போயதா. ஜாம்பவானினுடைய முழங்காலை எல்லாம் வெட்டிட்டோம். மைந்தஸ்ச த்விவிதஸ்சோபௌ நிஹதோ வானர ரிஷபௌ நிஸ்வசந்தோ ருதந்தௌ ச ருதிரேன பரிப்ளுதௌ அசினா வியாயதௌ சின்னௌ மத்தியே ஹரி நிஷூதனௌ. இப்ப மைந்தன் த்விவிதன் எல்லாரையும் கொன்னாச்சு.
அனுதிஷ்டதி மேதின்யாம் பனச பனசோ யதா. பலாப்பழம் எப்படி பூமியில விழுந்து பிளந்து போயிடுமோ அப்படி பனசன்கிற வானரனும் அப்படி உடஞ்சு கிடக்கிறான். நாராச்சைர் பகுபிஷ்சின்னஹா ஷேதே தரியாம் தரி முகஹா. இப்ப தரி முகன்கிற வானரம் அவன் நாராஜம்ங்கிற பானத்தினாலே இறந்து போய் கிடக்கிறான். குமுதஸ்து மகா தேஜா நிஷ்கூஜ சாயகை கிருதஹா. குமுதனும் பானங்களாலே பேச்சு மூச்சு இல்லாதவனா ஆயிட்டான். அங்கதோ பகுபிஷ்சின்னஹா ஷரை ராசாத்ய ராட்சசைஹி பரிவிருத்தோ ருதிரோத்காரி ஷிப்தௌ நிபதிதாங்கதஹ. அங்கதனும் அதே மாதிரி பானங்களினாலே கொல்லப்பட்டான். ஹரையோ மதிதா நாகௌ ரதஜாதைஸ்ததா பரே ஷாயிதா மிருதிதாஷ்சாஸ்வைர் வாயுவேகைரிவாம்புதாஹ. அப்படி யானைகள், ரத வரிசைகள், குதிரைகள் புயற்காற்றில் மேகங்கள் போல எல்லாத்தையும் தொடச்சி அழிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. பிரசிருதாச்சாபரே திரஸ்தா ஹன்யமானா ஜகன்யதஹ அபித்ருதாஸ்து ரக்ஷோபிர் சிம்ஹைரிவ மகாத்விபாஹ. சாகரே பதிதா கேச்சித் கேச்சித் ககனமாஸ்ரிதாஹ ரிக்ஷா விருக்ஷானுபாரூடா வானரீம் விருத்திமாஸ்ரிதாஹ. இப்ப எல்லாரும் அங்க இருந்த குரங்குகள் எல்லாம் கொண்டுட்டோம். சில பேர் கடல்ல விழுந்துட்டா, சில பேர் வானத்துக்கு போயிட்டா, சில பேர் இந்த கரடிகள்லாம் விருட்சத்துல மேல ஏறி குரங்குகள் மாதிரி விருட்சத்துல தாவின்னு இருக்கு. இந்த மாதிரி அந்த வானர சேனையே சிதறடிக்கப்பட்டது. சாகரஸ்ய ச தீரேஷு சைலேஷு சவனேஷு ச பிங்களாஸ்தே விரூபாக்ஷைர் பகுபிர் பகவோ ஹதாஹ. நாங்கள் அப்படியும் உடல, சமுத்திரத்துக்குள்ள, சமுத்திரத்தின் கரைகள்ல, வானத்துல, ஆகாயத்துல எல்லாத்துலயும் வானரங்களை கொன்னோம். ஏவம் தவஹதோ பர்த்தா சசைன்யோ மம சேனையா க்ஷத்ரார்த்தம் ரஜோத்வஸ்தம் இதம் சாஹ்ய கிருதம் ஷிரஹா. இதோ இங்க பாரு, ராமனோடு தலை, உன்னுடைய பர்த்தா, உன் கணவனின் தலை பாரு, அப்படியே ரத்தம் வழிய வழிய கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷா உனக்காக. ததப் பரம துர்கர்ஷோ ராவணோ ராட்சசாதிபஹ சீதாயாம் உபஸ்ருண்வந்த்யாம் ராட்சசீம் இதம் அப்ரவீத். உடனே சீதை இதை கேட்டு இருக்கிறச்சேவே ராட்சசியை பார்த்து பேசினான். ரக்ஷசாம் க்ரூர கர்மானாம் வித்யுத் ஜிஹ்வம் துவமானய ஏன தத் ராகவ சிரஹ சங்கிராமா ஸ்வயமாஹிருதம். அந்த ராட்சசியை நீ போய் வித்யுத் ஜிஹ்வன்னு ஒரு ராட்சசன் இருக்கான், அவனை கூட்டின்னு வா, அவன் தான் இந்த தலையை கொண்டு வந்தான். வித்யுத் ஜிஹ்வஸ்ததோத்கிருஹ்ய சிரஸ்தத் சரசா சராசனம் பிரமாணம் சிரசா கிருத் பிரணாமம் சிரசா கிருத்வா ராவணஸ்யாக்ரதஸ்திதா. உடனே அந்த தலை, அதே மாதிரி அம்பு, வில்லு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்து வித்யுத் ஜிஹ்வனானவன் ராவணன் முன்பாக நிற்கிறான். தமப்ரவீத் ததோ ராஜா ராவணோ ராட்சசம் ஸ்திதம் வித்யுத் ஜிஹ்வம் மகாஜிஹ்வம் சமீப பரிவர்த்தினம். உடனே வித்யுத் ஜிஹ்வனை பார்த்து ராவணன் பேசுகிறான். அக்ரத குரு சீதாயா சீக்கிரம் தாசரதே சிரஹ அவஸ்தாம் பக்ஷிமாம் பர்த்து கிருபணா சாது பஷ்யது. உடனே இந்த சீதை முன்னாடி வெயி, அவ பார்க்கட்டும். ரொம்ப கொண்டாடினாலே அந்த ராமனை, அந்த ராமனின் வெட்டப்பட்ட தலையை இந்த சீதை பார்க்கட்டும்னு சொன்னான். ஏவமுக்தம் து தத்ரக்ஷஹா சிரஸ்சத் பிரியதர்ஷனம் உபனிக்ஷிப்ய சீதாயா க்ஷிப்ரமந்தரதீயத. உடனே சீதையின் கண் முன்னாடி அந்த தலையை வச்சுட்டு உடனே மறைந்து போயிட்டான் அந்த வித்யுத் ஜிஹ்வன். ராவணஸ்சாபி சிக்ஷேப பாஸ்வரம் கார்முகம் மஹத் த்ரிஷு லோகேஷு விக்யாதம் சீதாமிதம் உவாச்சஹ. உடனே ராவணன் அந்த கோதண்டத்தை தன் கையில எடுத்துக்கொண்டான். இதம் தவ ராமஸ்ய கார்முகம் ஜாசம் சமாயுதம் இஹ பிரஹஸ்தே நானீதம் ஹத்வாதம் நிஷிமானுஷம். பாரு, இதுதான் உன்னுடைய ராமனது தலை, இதுதான் உன்னுடைய ராமனது கோதண்டம், இது ரெண்டும் பிரஹஸ்தன் அங்கு ராமனை கொன்று எனக்காக பரிசாக கொண்டு வந்தான். சவித்யுத் ஜிஹ்வேன சஹைவ தச்சிரோ தனுஷ்ச பூமௌ வினிகீர்ய ராவணஹ விதேஹ ராஜஸ்ய சுதாம் யசஸ்வினிம் ததோ ப்ரவீத்தாம் பவமேவ ஷானுகா. இப்படி ராவணன் ஒரு மாயாத்தனத்தினாலே, மாயச் செயலினாலே ராமனின் தலையையும் அதே மாதிரி ராமனின் வில்லையும் கொண்டு வந்து சீதை முன்னாடி நிறுத்தி தரையில் வீசி தள்ளி விட்டான். அந்த தலைய, ராமன் தலைய தரையிலே வீசி தள்ளி விட்டான். உடனே சீதையை பார்த்து, நீ எனக்கு அடங்கி நடக்க வேண்டும், இனிமே நீ எனக்கு அடங்கி நடக்க வேண்டும்னு
சொல்லி பயமுறுத்தினான் என்பதோடு இது 31ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்து 32ஆம் சர்க்கம். சா சீதா தச்சிரோ திருஷ்ட்வா தச்சகார் முகமுத்தமம் சுக்ரீவ பிரதி சம்சர்க்கம் ஆக்யாதம் ச ஹனுமதா நயனே முகவர்ணம் ச பர்த்துஸ்தத் சதுஷம் முகம் கேஷான் கேஷாந்ததேசம் ச தம் ச சூடாமணிம் சுபம் ஏதைः सर्वैरभिज्ञानैरभिज्ञाय सुदुःखिता विजहर्हेत् कैकेयीं क्रोशन्ती कुररी यथा. உடனே சீதா தேவியார் பார்க்கிறார் அந்த தலைய, கோதண்டத்தை பார்க்கிறார். இந்த ராமனின் கண்களிலே ஒளியையும் அதற்கு ஈடாகி அந்த கணவரின் முகத்தையும் அதுல கேசங்களையும் நெற்றியையும் அந்த இடத்துல சீதை கொடுத்து அனுப்பின சூடாமணியையும் பார்த்து, ஐயோ ராமன் இப்படி ஆயிட்டானேன்னு உடனே கைகேயியை திட்டினான். அவளாலதான் இது ஆச்சு அப்படின்னு. சகாமாபவ கைகேயி ஹதோயம் குலநந்தனஹா குலமுத் சாதைதம் சர்வம் துவயா கலஹசீலயா. கைகேயே, இனிமே நீ நிம்மதியா இரு. இந்த குலத்துக்கு தலைவனான ராமன் கொல்லப்பட்டான். கலகம் ஒன்றையே தொழிலாக உடைய உனக்கு உன்னாலே இந்த இக்ஷ்வாக்கு குலமே நாசமாக போனது. ஆரியேன கிம் தே கைகேயி கிருதம் ராமே நவிப்ரியம் என்மையா சீரவசனஸ்த்வயா பிரஸ்தாபிதோ வனம். ராமன் என்ன பண்ணான் உனக்கு? ராமன் தான் என்ன பண்ணா? நான் ராமனோடு வனத்துக்கு வந்தேன், அதுவும் மர உரியை தரித்து கொண்டு வந்தேன். ஏவமுக்த்வா து வைதேஹி வேபமானா தபஸ்வினி ஜகாம ஜகதீம்பாலா சின்னாது கதலி யதா. அப்படியே பேசிண்டே பூமியிலே ஒரு வெட்டப்பட்ட வாழை மரம் மாதிரி பூமியில துப்புன்னு விழுந்தாள் சீதை. சா முகூர்த்தாத் சமாஸ்வாஸ்ய பிரதிலப்ய சேதனாம் தச்சிர சமுபாக்ராய விலலாபாயதேக்ஷனா. உடனே சிறிது நேரத்துல ஒரு முகூர்த்த காலம் மூர்ச்சையில இருந்து உடனே தெளிவு பிறந்து வந்து அந்த தலையை முகர்ந்து பார்க்கிறாள். ஹா ஹதாஸ்மி மகாபாகோ வீரவ்ரத மனுவிரத இமாம் தே பஸ்சிமாம் அவஸ்தாம் கதாஸ்மி விதவா கிருதா. ஓ, நான் விதவையான ஆயிட்டேனே, இப்படி ஒரு நிலைமை ராமனுக்கு வந்துடுத்தேன்னு புலம்புகிறாள். பிரதமம் மரணம் நாரியா பர்த்துர் வைகுண்யமுச்சதே சுவிருத சாது விருத்தாயா சம்விருத்தஸ்துவம் மமாக்ரதா. சாஸ்திரங்கள் கணவனுக்கு மரணம் அப்படிங்கிறது மனைவியின் புண்ணிய பாக்கியத்தின் குறைவு. மனைவியின் புண்ணிய பாக்கியத்துல ஒரு குறைவு ஏற்பட்டால் தான் கணவனுக்கு மரணம் வரும்னு சொல்கிறது. அதையால மகா புண்ணியசாலி ராமன், நான் பண்ண பாபம்னா ராமன் இப்படி மரித்து கிடக்கிறான், மரணம் வந்தது. துக்காத் துக்கம் பிரபன்னாயா மக்னாயா சோகசாகரே யோகிமாம் உத்யத்ஸ்திராத்தும் சோபித்வம் வினிபாதிதா. என்ன காக்கணும்னு நினைச்சீர், நீர் இப்படி ஒழிந்து போயிட்டீரே. சாஸ்வசூர் மம கௌசல்யா த்வயா புத்ரேன ராகவ வத்சேனேவ யதாதேனுர் விவத்சா வத்சலா கிருதா. என் மாமியார் இருக்காளே கோசலா தேவியார், அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுதா? பசுவையும் கன்றையும் பிரித்து வைத்தா மாதிரி ராமனை பிரிந்து அவள் எப்படி இருக்க போறாளோ தெரியல. ஆதிஷ்டம் தீர்க்கமா ஆயுஸ்தே யை ரச்சிந்திய பராக்கிரம அன்ருதம் வச்சனம் தேஷாம் அல்பாயுரசி ராகவ. ரொம்ப தீர்காயுள் உனக்கு உண்டுன்னு எல்லா ரிஷிகளும் முன்னாடி கூறினான். அவர்கள் அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணா. ஆனா அதெல்லாம் பொய்யா எடுத்து, எல்லா ரிஷிகள் வாருக்கும் பொய்யா எடுத்து உனக்கு அல்பாயுசுலே நீ போயிட்ட. அதவா நஷ்யதி பிரக்ஞா பிராஜ்ஞஸ்யாபி சதஸ்தவ பச்சந்தியேனம் யதா காலோ பூதானாம் பிரபவோஹ்யம். இதுல என்ன இருக்கு? முன்னெச்சரிக்கைன்னு ஒண்ணும் இல்ல. தூங்கிட்டு இருக்கிறச்சே உன்னை கொன்னுட்டான், அதற்கு என்ன பண்ண முடியும்? அதிருஷ்டம் மிருத்யுமாபன்னஹா கஸ்மாத்வம் நயசாஸ்திரவித் व्यसनानाम् उपायज्ञः कुशलोह्यसि वर्जने. ராஜதந்திரங்களையெல்லாம் நன்னா அறிந்து என்னென்ன ஆபத்து வரும் அப்படின்னு முன்னாடியே யோசித்து காக்கக்கூடிய உமக்கு இப்படி ஒரு நிலைமையா? ராத்திரியும் ஆபத்து வரும்னு முன்னாடியே யோசித்து காத்திருக்கணும்ல. ததாத்வம் சம்பரிஷ்வஜ்ய ரௌத்ராயதி நிருஷம்சயா காலராத்ரியா மயாச்சித்ய ஹிருதः கமலலோச்சன.
தாமரை கண்ணா, உனக்கு இப்படி ஆயிடுத்து. இந்த காலராத்திரி என்பவள் உன்னை என்னிடமிருந்து பிரித்து அவள் தழுவி கொண்டாள். உபசேஷே மகாபாகோ மாம் விஹாய தபஸ்வினி பிரியாமிவ சமாஸ்லிஷ்ய பிருத்திவீம் புருஷ ரிஷப. இது என்ன அணைத்து கொண்டு படுக்கிறத விட்டுட்டு இந்த பூமியை கட்டி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறாயேன்னு கதறுகிறாள். அர்ச்சிதம் சததம் யத் தத் கந்தமால்யைர்மயா தவ இதம் தே மத்பிரியம் வீர தனு காஞ்சன பூஷணம். நான் எப்பொழுதும் கந்தங்கள் மாலைகள்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி வைத்திருந்த உன்னுடைய தனுசு வில்லு அது இப்படி இருக்கே. பித்ரா தசரதேன த்வம் சுஷுரே நமமா நக சர்வைஷ்ச பித்ருபிஸ்ஸார்த்தம் நூனம் ஸ்வர்கே சமாகதா. உன்னுடைய தகப்பனார் என்னுடைய மாமனாரான தசரதனோடும் மற்ற பித்ருக்களோடும் நீ சொர்க்கத்திலே சென்று விட்டீரோ. திவி நக்ஷத்திர பூதஸ்தம் மகத்கர் மதுதாம் பிரியம் புண்ணியம் ராஜர்ஷி வம்சம் வீக்ஷதே. இல்ல வானத்துல நட்சத்திரமா நீ ஆயிட்டியா? கிம்மாம் ந பிரேக்ஷசே ராஜன் கிம்மாம் ந பிரதிபாஷசே பாலாம் பால்யேன சம்பிராப்தாம் பாரியாம் சாச்சாரிணி. அரசே, என்னையே பார்க்கல, என்னை ஏன் தர்மபத்னியான என்னிடம் ஏன் நீ மறுமொழி கூறாம இருக்கான்னு கதறி அழுகிறாள். சுஷ்ருதம் தாபாணிம் சரிஷ்யாமி யத்வயா ஸ்மரதன் மம காகுஸ்த நயமமாபி துக்கிதாம். நீ இப்படி போயிட்டியே, நீ என்னையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டாமா? பிரிவால் நான் துயரும் படுவேன்னு உனக்கு தெரியாத என்னையும் நீ அழைத்து கொண்டு போக வேண்டாமா? தஸ்மான் மாமபஹாயத்வம் கதோ கதிமதாம் வர அஸ்மான் லோகாதமம் லோகம் தியக்த்வா மமாபி துக்கிதாம். நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்கிறாள். கல்யாணை ருச்சிதாம் யத்தத் பரிஷ்வக்தம் மயைவம் திரவ்யாதை தச்சிரம் தச்சரீரம் தே நூனம் விபத்ரிஷ்யதே. இந்த உத்தம குறிகளாலே எல்லாரையும் கவரக்கூடிய இந்த சரீரம் இருக்கிறது, இந்த திருமேனி. நான் ஒருவள் தான் இதுவரை அணைத்து இருக்கிறேன். இந்த திருமேனி அது இப்ப மாம்சம் தின்னும் பட்சிகள்லாம் அங்கங்க இழுக்கக்கூடிய திருமேனியாக இப்படி ஆயிடுத்தே, பூமியில விழுந்துருத்தே. அக்னிஷ்டோமாதிபிரியஜ்ஞை இஷ்டவான் ஆப்த தட்சிணைஹி அக்னிஹோத்ரேன சம்ஸ்காரம் கேனத்வம் து ந லப்ஸ்யசே. இப்படி எல்லா காலங்களிலும் அக்னிஷ்டோமம் முதலான பெரிய பெரிய யாகங்களை செய்து முடித்து அதற்கு உண்டான தட்சிணைகளையும் குறையின்றி கொடுத்து இருக்கக்கூடிய நீர் உம்முடைய அக்னிஹோத்திர அக்னியினாலே ஏன் சம்ஸ்காரத்தை இன்னும் பெறல? பிரபரஜ்யாம் உபபன்னானாம் த்ரயானாம் ஏகமாகதம் பரிப்ரக்ஷ்யதி கௌசல்யா லக்ஷ்மணம் சோகலாலசா. லக்ஷ்மணரை பார்த்து கோசலா தேவியார் விசாரிக்க போறா. ராமன் எங்கன்னு கேப்பா. அவன் என்ன பதில் சொல்லுவான்? சதஸ்யா பரிபிருச்சந்தியா வதம் மித்ர பலஸ்யதே தவ சாக்கியாஸ்யதே நூனம் நிஷாயாம் ராட்சசைர்வதம். அப்படி அவர் கேட்கும் பொழுது கூட்டாளியின் சைன்யத்தின் அழிவையும் அரக்கர்களாலே இரவிலே நீர் கொல்லப்பட்டீர்ங்கிறதையும் அவர் கண்டிப்பா சொல்லுவார். சாத்வம் சுப்தம் ஹதம் ஸ்ருத்வா மாம் சரக்ஷோ கிருஹம் கதாம் ஹிருதயே நாவதீர்ணேன ந பவிஷ்யதி ராகவ. அப்ப தன்னுடைய பிள்ளையும் மாட்டு பொண்ணும் இப்படி ஆகிவிட்டாள்ங்கிறத அறிந்த அந்த கௌசலா தேவியார் கண்டிப்பா உயிர் தரிக்க மாட்டா. மமஹே தோர் அனாரியாயாக அனர்ஹ பார்த்திவாத்மஜா ராமஸ் சாகர முத்தீரிய சத்வவான் கோஷ்பதே ஹதஹ. இப்ப நான் தான் நன்மை இல்லாதவள். நானு ஒரு நன்மை அல்லாதது எதற்கும் நன்மை இல்லாத எனக்காக, நான் ஒரு பொருளே இல்லை, பொருள் அல்லாத எனக்காக ராமன் இப்படி வந்து இந்த ஒரு பாடுபட்டானே, இது தகுமா? அகம் தாசரதே நாடா மோஹாஸ் ஸ்வகுல பாம்சினி ஆரியபுத்திரஸ்ய ராமஸ்ய பாரியா மிருத்யு ரஜாயத. நான் இந்த தசரத குலத்துக்கே கல்யாணம் செய்து கொண்டு வந்து ராமனுக்கே கடைசியில யமனாக ஆகிவிட்டேன். நூனமன் யாம் மயா ஜாதிம் வாரிதாம் தானம் உத்தமாம் யாஹமத்யேஹ சோசாமி பாரியா சர்வாதி தேரிகம். இப்ப பூர்வ ஜென்மத்தில் உத்தமமான தானமானது என்னாலே தடுக்கப்பட்டிருக்கிறது போல இருக்கு. முன் ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு பெரிய தானத்தை தடுத்து விட்டேன். அதனால்தான் இந்த உலகத்திலே இப்படி ராமனுக்கு பாரியையாக வந்து நான் இவ்வுலகத்திலே இப்போது தத்தளிக்கிறேன். ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன்.
சாது பாதயமாம் க்ஷிப்ரம் ராமஸ்யோபரி ராவண சமானய பதிம் பத்னியா குரு கல்யாணமுத்தமம். ராவணா நீ எவ்வளவோ பாவம் பண்ணிட்ட, ராவணா நீ எவ்வளவோ பாவம் பண்ணிட்ட, இன்னும் ஒரே ஒரு புண்ணியத்தை பண்ணு, என்னையும் இந்த ராமனோட சேர்த்து கொன்னு விடு, என்னையும் ராமனையும் சேர்த்து வச்சிடு, அது போதும். சிரசா மே சிரச்சாஸ்ய காயம் காயேன யோஜய ராவணானுகமிஷ்யாமி கதிம் பர்த்து மகாத்மனா. என்னுடைய தலையை இந்த ராமன் தலையோட சேர்த்துடு, என்னுடைய உடம்ப ராமன் உடம்போடு சேர்த்து விடு, நானும் அவனோடைய போய் விடுகிறேன். இதிசா துக்க சந்தப்தா விலலா பாகுலேந்திரியா பர்த்து ஷிரோ தனுஸ்தத்ர சமீக்ஷ புனః புனஹ. இப்படி ராமனின் தலையையும் வில்லையும் பார்த்து மறுபடி புலம்பிக் கொண்டே இருக்கிறாள் சீதை. ஏவம் லாலப்யமானாயாம் சீதாயாம் தத்ர ராட்சசா அபிசக்ராம பர்த்தாரம் மணிகஸ்தः கிருதாஞ்சலிஹி. இவ்விதமாக சீதா தேவியார் புலம்பிக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு அரக்கன் அந்த சமயத்துல கைகூப்பி கொண்டு வந்தான். விஜயஸ்வாரிய புத்ரேதி சோபிவாத்ய பிரசாத்ய ச ஞவேதயத் அனுப்ராப்தம் பிரஹஸ்தம் வாஹினீபதிம். புண்ணிய ஆத்மாவே ராவணனே, நீ ஜெயம் பெற்று விளங்குவீராக, பிரஹஸ்தன் வந்து காத்து கொண்டு நிற்கிறான்னு சொன்னான். அமாத்யைர் சகிதைர் சர்வைர் பிரஹஸ்த சமுபஸ்திதா தேன தர்ஷன காமேன வயம் பிரஸ்தாபிதா பிரபு. எல்லா அமாத்தியர்களும் சேர்ந்து வந்து இங்க நின்னுந்தா, நான் அவனாலே அனுப்பப்பட்டேன். நூனமஸ்தி மகாராஜ ராஜபாவாட் க்ஷமான்விதாம் கிஞ்சிதாத்யாத்யிகம் காரியம் தேஷாம் துவம் தர்சனம் குரு. இப்போ உன்னுடைய திருவுள்ளத்தை எதிர்பார்த்து ராவணா எல்லாரும் காத்துட்டு இருக்கா, நீ கொஞ்சம் வந்து அவர்களுக்கு தர்சனம் கொடுப்பாயின்னு ஒருவன் வந்து சொல்கிறான் ராவணன் இடத்துல. ஏதச்சுத்வா தசக்ரீவோ ராட்சச பிரதிவேதித்தம் அசோகவனிகாம் தியக்த்வா மந்திரினாம் தர்சனே யயௌ. உடனே அசோகவனத்தை விட்டுட்டு ராவணனும் கிளம்பி மந்திரிகளை பார்ப்பதற்காக சென்று விடுகிறான். சாது சர்வம் சமர்த்தியைவ மந்திரிபிஹ் கிருத்யமாத்மனஹ சமாம் சபாம் பிரவிஷ்ய விததே விதித்வா ராம விக்ரமம். இப்ப ராமனினுடைய பராக்கிரமத்தை ஆராய்ந்து தெரிந்து கொண்டு சபையிலே புகுந்து ஆலோசனை செய்ய வேண்டியதை ஆலோசித்தான். அந்தர்தானம் து தச்சீர்ஷம் தச்சகார்முகமுத்தமம் ஜகாம ராவணஸ்யைவ நிர்யாண சமனந்தரம். ராவணன் அந்த இடத்தை விட்டு வெளில போனோடனே அந்த ராமனோட தலையும் கோதண்டமும் அப்படியே மறைஞ்சு போயிட்டான், உடனே மறைந்து போய்விட்டது. ராட்சசேந்திரஸ்து தைசார்தம் மந்திரிபிர் பீம விக்ரமைரிஹி சமர்த்தாயமாச ததா ராமகாரிய விநிச்சயம். உடனே ராமகாரியத்தை பத்தி பார்த்து தீர்மானம் பண்ணான். அவிதூரஸ்திதான் சர்வான் பலாத்யக்ஷான் ஹிதைஷினஹ அப்ரவீத் கால சதிருஷம் ராவணோ ராட்சசாதிபா. இப்ப அங்க இருந்த வீரர்களை எல்லாம் பார்த்து ராவணன் பேசுகிறான். சீக்கிரம் பேரி நிநாதேன ஸ்புடகோனாஹதேன மே சமானயத்வம் சைன்யானி வக்தவ்யம் ச ந காரணம். எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது, உடனே எல்லா சேனையும் வரவழைக்கப்படட்டும். ததஸ்ததேதி பிரதிகிருஹ்ய தத்வச்சோ பலாதிபாஸ்தே மஹமதாத்மனோ பலம் சமானயன்ஸ்சைவம் சமாகதம் சதே ஞவேதயன் பர்தரி யுத்த காங்க்ஷனி. உடனே பெரிய சேனையை திரட்டி கொண்டு எல்லாரும் வந்து ராவணனிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு இதோடு 32ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. இதிலே சீதைக்கு மாயாசிரஸ், ராமனின் மாயாசிரஸை, ராமனின் தலையை கொண்டு போய் காண்பித்து சீதையை பயமுறுத்தினான் ராவணன். சீதையும் புலம்பினாள். இதோடு 32ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்து 33ஆம் சர்க்கம். சீதாம் து மோஹிதாம் திருஷ்ட்வா சரமா நாம ராட்சசி ஆசசாதாத்து வைதேஹீம் பிரியாம் பிரணயினீம் சகீம். அப்ப அந்த சமயத்துல ஹிதத்தை விரும்பக்கூடிய ஒரு ராட்சசி, ஒரு நல்லவள், அவள் இப்படி இல்லாதது நம்பி ஏக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சீதையை பார்த்து அருகிலே வந்தாள். மோகிதாம் ராட்சசேந்திரேன சீதாம், சரமைன்னு பேர் அந்த ராட்சசிக்கு, சரமா. மோகிதாம் ராட்சசேந்திரேன சீதாம் பரம துக்கிதாம் ஆஸ்வாசயாமாச ததா சரமா மிருதுபாஷினி. இந்த சரமா வந்து சீதையை பார்த்து தேத்தராள் அவளை. சாஹிதத்ர கிருதா மித்ரம் சீதையா ரக்ஷமானயா
ரக்ஷந்தி ராவணாதிஷ்டா சானுக்ரோஷா திருடவிரதா. அந்த சமயத்திலே அவள் ராவணனால் நியமிக்கப்பட்ட காவல்காரிகளிலே ஒருத்தி தான் அவள். ஆனாலும் பிறர் படக்கூடிய கஷ்டத்தை சகிக்க முடியாதவள். ஆகையாலே சீதாதேவியால் ஆபத்திலே கைவிடாத தோழியாக ஆனாள் அவள். சாததர்ஷ ததசீதாம் சரபா நஷ்டச்சேதனாம் உபாவிருத்தோத்திதாம் துவஸ்தாம் வடவாம் இவ பாம் சுஷு. அவள் சீதைக்கு அருகிலே வந்தாள். அவள் அப்படியே புழுதி படிந்து இருக்கிறாள் சீதை. தாம் சமாஸ்வாசயாமாச சகி ஸ்னேகேன சுவ்ரதா. அந்த சீதையை தேத்துகிறாள். நல்ல பேச்சுக்கள்லாம் பேசி தேத்தணும்னு வருகிறாள். ஷமாஸ்வசிஹி வைதேஹி மாபூத் தே மனசோவ்யதா உக்தாயத் ராவணேன த்வம் பிரயுக்தம் ச ஸ்வயம் த்வயா சகி ஸ்னேகேன தத்பீரு மயா சர்வம் பிரதிஸ்ருதம் லீனயா ககனே சூன்யே பயமுத்ஸ்ருஜ்ய ராவணாத் தவ ஹேதோர் விஷாலாக்ஷி நஹிமே ஜீவிதம் பிரியம். சீதா, நான் எல்லாத்தையும் கேட்டேன். ராவணன் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். நான் ஆகாயத்திலே ஒளிந்து கொண்டு கேட்டேன். நான் ராவணனிடத்திலிருந்து ஒரு ஆபத்தையும் பொருள்படுத்தாமல் நான் ஒட்டு கேட்டேன். நீ பயப்படாத, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துகிறேன்னு சொன்னான். சம்பிராந்த நிஷ்கிராந்தோ யத்கிருதே ராட்சசாதிபா தச்சமே விதிதம் சர்வம் அபிநிஷ்கிரமிய மைதிலி. அந்த அரக்கர் மன்னனான ராவணன் எதற்காக இப்படி இவ்விடத்தை விட்டு போனானோ அது எல்லாமே எனக்கு உள்ளபடி தெரியும். நசக்கியம் சௌப்திகம் கர்த்தும் ராமஸ்ய விதிதாத்மனஹா. ராமரை தூக்கத்திலே தாக்குவதுங்கிறது கூட ஆக முடியாத காரியம். அது ஆகக்கூடியது கிடையாது. வதஷ்ட புருஷ வியாக்ரே தஸ்மின் நேவோபபத்யதே. ராமனை வதம் பண்ணுவதுன்னு இந்த உலகத்திலே நடக்காது. நத்வேவ வானராஹந்தும் சக்யா பாதபயோ தினஹ சுரா தேவர்ஷபேனேவ ராமேன ஹி சுரக்ஷிதாஹ. ராமனாலே காக்கப்பட்ட அந்த வானரர்களையும் யாரும் கொல்ல முடியாது. தீர்க்க விருத்த புஜ ஸ்ரீமான் மகோரஸ்க பிரதாபவான் தன்மி சன்மனனோபேதோ தர்மாத்மா புவி விஸ்ருதஹ விக்ராந்தோ ரக்ஷிதா நித்யம் ஆத்மனஸ்ச பரஸ்ய ச லக்ஷ்மணேன சஹப்ராத்ரா குஷலி நயசாஸ்திரவித் அந்தா பரபலோகானாம் அச்சிந்த்ய பல பௌருஷஹ நஹதோ ராகவ ஸ்ரீமான் சீதே சத்ரு நிபர்ஹணஹ. சீதையே, ராமன் கைகள் நீண்டு உருண்ட பெரிய புஜத்தை உடையவன், குறையற்றவன், அகன்ற மார்பை உடையவன், திவ்யமான ஒளி பெற்றவன், காந்தி உடையவன், நல்ல வில்லை உடையவன், திருமேனிலாம் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவன். உலகத்திலே தர்மாத்மா அப்படின்னா ராமன் தான். அப்படி பிரசித்தி பெற்றவன், யாராலையும் வெல்ல முடியாதவன், எக்காலத்திலும் தன்னையும் பிறரையும் குறைவின்றி காக்கக்கூடியவன், ராஜநீதி சாஸ்திரங்களை எல்லாம் நன்கு அறிந்தவன், சத்ரு சைன்ய சமூகங்களை வேரோடு அழிப்பவன். அவனுடைய பலத்தை இன்னதுன்னு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமன், அவனை கொல்லவே முடியாது. ராமனை கொல்லவே முடியாது. அவர் லக்ஷ்மணனோடு க்ஷேமமாக இருக்கிறார், பயப்படாதே. அயுக்த புத்தி கிருத்தியேன சர்வபூத விரோதினா இயம் பிரயுக்தா ரௌத்ரேன மாயா விதாத்வயி. இவன் அடாத எண்ணம் கொண்டவன் ராவணன். என்ன பண்றதுன்னே தெரியாம இப்படி மாயையினாலே ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானே தவிர இது உண்மை இல்லை. சோகஸ்தே விகத சர்வஹா கல்யாணம் துவாம் உபஸ்திதம். உன்னுடைய சோகம் எல்லாம் போறது, கல்யாணம் வரப்போறது. கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். துருவம் துவாம் பஜதே லக்ஷ்மி பிரியம் பிரீதிகரம் சுணு. கண்டிப்பா லக்ஷ்மி ஆனவள் உன்னை அடைய போகிறாள். நான் சொல்றத கேளு. உத்தீரிய சாகரம் ராமஹா சஹவா நரசேனையா சன்னிவிஷ்ட சமுத்திரஸ்ய தீரமா சாத்திய தக்ஷிணம். சாகரத்தை கடந்து ராமனானவன் வானர சேனையோடு லங்கைக்கு வந்து விட்டான். திருஷ்டோ மே பரிபூர்ணார்த்தஹா காகுத்ஸ்தஸ்ஸஹ லக்ஷ்மணஹா. நான் நேர்ல கண்ணால பார்த்தேன். ராமனையும் லக்ஷ்மணனையும் நான் நேரிலே கண்ணாலே சென்று பார்த்து விட்டு வந்தேன். சகிதை சாகராந்தஸ்தை பலைஸ்திஷ்டதி ரக்ஷிதா. அப்படி சாகரத்தின் கரையிலே இருக்கக்கூடிய அத்தனை வானர சேனைகளோடு ஜாக்கிரதையாக இருக்கிறார் ராமர். அனேன பிரேஷிதாயேச்ச ரக்ஷசா லகு விக்ரமாக ராகவஸ்தீர்ணா இத்யேவ பிரவருத்திஸ்தைர் இஹா ஹிருதா. இங்கேருந்து போன சாரர்கள்,
ஒற்றர்கள் கூட ராகவன் கரை சமுத்திரத்தை கடந்து விட்டான்னு தான் செய்தி கொண்டு வந்தார்கள். சதாம் ஸ்ருத்வா விஷாலாட்சி பிரவிற்த்திம் ராட்சசாதிபா ஏஷமந்திரயதே சர்வை சஹிவை சஹ ராவணஹா. அதை கேட்டுட்டுதான் இப்ப ராவணன் என்ன பண்றதுன்னு மந்திரணம் பண்ண பேருக்கானே தவிர ராமன் இன்னும் கொல்லப்படவில்லை. இதி ப்ருவானா சரமா ராட்சசி சீதையா சக சர்வோத்யேகேன சசைன்யாம் சப்தம் சுஷ்ராவ பைரவம். அப்படி இப்படி சொல்றதை கேட்டு அந்த சரமா அத்தனை சேனைகளின் பரிபூர்ண உற்சாக சப்தத்தை கேட்டான். தண்டனிர் காதவாதின்யா ஸ்ருத்வா பேர்யா மகாஸ்வனம் உவாச்ச சரமா சீதாம் இதம் மதுர பாஷினி. இப்ப சீதாதேவியை பார்த்து பின்வருமாறு சொன்னாள் சரமை. சன்னாக ஜனனி ஹ்யேஷா பைரவா பீரு பேரிகா பேரிநாதம் சகம்பீரம் ஸ்ருணுதோ யதனிஸ்வனம். இதோ கேளு, இந்த முரசு கொட்டும் சத்தத்தை நீ கேளு. கல்பியந்தே மத்த மாதங்கா யுஜ்யந்தே ரதவாஜினஹ ஹ்ருஷ்யந்தே துரகாரூடா ராசஹஸ்தா சஹஸ்ரஷஹ. மத யானைகள் தயார் செய்யப்படுகின்றன, ரதத்திலே குதிரைகளை சேர்க்கிறார்கள், எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராக ஆகிறார்கள். தத்ர தத்ர ச சன்னாத சம்பதந்தி பதாதயஹ ஆபூரியந்தே ராஜமார்க சைன்யர் அத்புத தர்ஷனைஹி வேகவத்பிர் நதத்பிஷ்ச தோயோகைரிவம் சாகரஹா. எல்லாரும் சாகரம் மாதிரி போருக்கு தயாராக ஆகிறார்கள். அவர்களினாலே ராஜவீதிகள்லாம் நிரப்பப்படுகின்றன. அங்கங்கு கும்பல் கும்பலாக கூடுகிறார்கள் ராட்சசர்கள். சஸ்திராணாம் ச பிரசன்னானாம் சர்மணாம் வர்மணாம் ததா ரதவாஜி கஜானாம் ச பூஷிதானாம் ச ரக்ஷசாம் பிரபாம் விசிருஜதாம் பஷ்ய நானாவர்ணாம் சமுத்திதாம் வனம் நிர்தஹதோ தர்மே யதாரூபம் விபாஸ்வதோஹோ விபாவஸ்வசோஹோ. இப்ப பலபலவென விளங்கும் ஆயுதங்களோடு கேடயங்களோடு கவச்சங்களோடு ரதங்கள் குதிரைகள் யானைகள் எல்லாத்தோடும் கிளம்பி வருகிறார்கள் அரக்கர்கள். கட்டானாம் ஸ்ருணு நிர்கோஷம் ரதானாம் ஸ்ருணு நிஸ்வனம் கண்டானாம் ஹயானாம் ஹேமம் ஹேஷமானானாம் ஸ்ருணு தூர்யத்வன்னிம் யதா. பெரிய பெரிய மணிகள்லாம் ஒலிக்கிறது கேளு, தேர்கள் குதிரைகள் சத்தத்தெல்லாம் கேளு, அந்த முரசொலியையும் நீ கேட்பாயாக. உத்யதாயுதஹஸ்தானாம் ராட்சசேந்திரானுயாயினாம் சம்பிரமோ ராட்சசாமேஷ துமுலோ ரோமஹர்ஷணஹா. அப்படியே மயிர் கூச்செறியும்படிக்கு இந்த பெரிய சேனை ராவணனை பின்தொடர்ந்து செல்கிறது. ஸ்ரீஹி துவாம் பஜதி ஷோகத்முனி ரக்ஷசாம் பயமாகதம். இனிமே லக்ஷ்மி ஆனவள் உன்னை அடைய போகிறாள், பயமானது ராட்சசர்களை அடைய போகிறது. ராம கமலபத்ராட்சா தைத்யானாம் இவ வாசவஹ வினிர்ஜித்ய ஜிதக்ரோதஹ த்வாமசிந்த்ய பராக்ரமஹ ராவணம் சமரே ஹத்வா பர்த்தா த்வாம் அதிகமிஷ்யதி. ராமன் கமலபத்ராட்சன், செந்தாமரை கண்ணனான அந்த ராமன் இந்திரன் மாதிரி ராவணனை போரிலே கொன்று உன்னை அடைய போகிறான். விக்ரமிஷ்யதி ரக்ஷஸ்ஸு பர்த்தாதே சஹ லக்ஷ்மணஹ யதா சத்ருஷு சத்ருக்னோ விஷ்ணுனா சஹ வாசவஹ. இப்ப விஷ்ணுவின் பலத்தை கொண்டு இந்திரன் எப்படி எல்லா யுத்தத்திலும் ஜெயிப்பானோ அந்த மாதிரி லக்ஷ்மணனின் துணை கொண்டு ராமன் இப்ப யுத்தம் பண்ண போகிறான். ஆகதஸ்ய ஹி ராமஸ்ய க்ஷிப்ரமங்கத் கதாம் சதீம் ஹம் திரக்ஷ்யாமி சித்தார்த்தாம் துவாம் சத்ரோ வினிபாதிதே. ராமர் நேரிலே வரவும் சத்ருவும் அந்த க்ஷணமே கொன்று வீழ்த்தப்படவும் உன்னுடைய மனோரதம் கைகூட போகிறது. அவர் மடியிலே நீர் அமர்ந்து கொண்டு இருக்க போக அந்த அழகை நான் பார்க்க போகிறேன்னு இப்படி சுரமா சீதையை தேத்துகிறாள். அஸ்ரூன் ஆனந்த ஜானித்வம் வர்த்தயிஷ்யசி சோபனே சமாகம்ய பரிஷ்வஜ்ய தஸ்யோரசி மகோரசஹா. உனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது. நீ அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவன் மடியிலே அமர்ந்து கொண்டு ஆனந்த கண்ணீரை பெருக்க போகிறாய். அச்சிரான் மோக்ஷதே சீதே தேவி தே ஜகனம் கதம் திருதாமே தாம் பகுன்மாசான் வேணீம் ராமோசம் மகாபலஹா. சீதா தேவியாரே, ராமன் பலமாதங்களாக இப்படி பின்னிவிடப்பட்ட ஒரு ஏகவேணியா இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த கூந்தலை சீக்கிரமே அவிழ்த்து விடுவார். தஸ்ய திருஷ்டுவா முகம் தேவி பூர்ணச்சந்திரமிகோதிதம்
மோக்ஷசே சோகஜம் வாரி நிர்மோகமிவ பன்னகி. இப்போ பூர்ணச்சந்திரனை போன்ற அந்த ராமனின் திருமுகத்தை நீ பார்க்க போகிறாய். அந்த மாதிரி சோகத்தை எல்லாம் விட போகிறாய். ராவணம் சமரே ஹத்வா நாச்சிரா தேவ மைதிலி துவயா சமக்ர பிரியயா சுகாருகோ லப்ஸ்யசே சுகம். இப்ப ராவணனை யுத்தத்திலே கொன்று உடனே உனக்கு நன்மை நடக்கப் போகிறது. சமாகதா துவம் வீரியேன மோதயிஷ்யசி மகாத்மனா சுவர்ஷேன சமாயுக்தா யதாசஸ்யேன மேதினி. இப்ப இந்த பூமியானது பயிரால் எவ்வண்ணம் நிறையுமோ அப்படி மகாத்மாவாகி அந்த ராமனால் நீ அடையப்பட்டவளாக அவனுடைய வீரியத்தை நினைத்து நீ ரொம்ப ஆனந்தப்பட போகிறாய். கிரிவரம் அபிதோ அனுவர்த்தமானோ ஹயைவ மண்டலமாஷு யஹ் கரோதி தமிஹ சரணம் அப்யுபேஹி தேவம் திவசகரம் பிரபவோ ஹ்யயம் பிரஜானாம். இப்ப எவர் இந்த மேரு பர்வதத்துக்கு நால்புறமும் சுற்றி கொண்டு விரைவாக வலம் வருகிறாரோ சூரிய பகவான், அந்த சூரிய பகவானை பிரார்த்தித்துக் கொள். ஏனெனில் இந்த சூரிய பகவான் பிரஜைகளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார், அவரை நீ பிரார்த்தித்துக் கொள் என்று சீதா தேவியாரை தேர்த்துகிறாள் சரமை என்பவள். இதோடு 33ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 34ஆம் சர்க்கம் தொடங்கி அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ கிருஷ்ணா. Day and Daniels, we had you.